வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் கவிதை எழுதுறாங்க. புதுக்கவிதை எழுதாத ஆளே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று, அது ஆரம்பித்த காலத்தில் இருந்த அந்த ஆழமும் நுட்பமும் இப்போ இல்லை. இப்போ எல்லாரும் எழுதுறாங்க. அது அது எவ்வளோ காலம் நிற்க போகுதுன்னு நமக்கு தெரியல. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. நான் கவிதைன்னு சொல்கிற போது அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, அழகு இருக்கணும், ஆழம் இருக்கணும், கருத்து இருக்கணும். குறிப்பாக ஓமை என்ற ஒரு அணி சொல்லுவாங்க. ஓமை அணி. அணின்னா என்ன? இப்போ நான் இப்போ எதுக்கு இந்த கையில் போட்டிருக்கேன்னா இதெல்லாம் அணிகலன்கள்னு பேர். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற. எது நமக்கு அணின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா, பணிவுடைமையும் இன்சொல்லும் தாங்கிறார். சரி, இது எல்லாருக்கும் வேண்டியது. ஆனால் ஒரு பாடலில் இந்த அணிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒன்று. இப்போ தொல்காப்பியம்னு இலக்கணம் இருக்கு இல்லையா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, 5 இலக்கணம், 5 இலக்கணம் சொல்லுவோம். இதில் அணி இலக்கணத்தில் ஓமை ரொம்ப முக்கியங்க. ஓமை அணின்னா என்ன? ஓமானம், ஓமேயம், போல என்ற ஓம உருபு. இந்த ஓமான ஓமேயம் சொல்கிறப்ப நீங்கள் பயந்துடக்கூடாது. ஒருத்தருடைய முகத்தை வர்ணிக்கிற போது முகம் அதுதான் ஓமானம். ஓமேயம்னா என்ன? மலர் போன்ற முகம்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த முகம் பாருங்களேன், பூ மாதிரி இருக்குங்க, அப்படி சொல்லணும். இதுதான் ஓமை அப்படிங்கிறது. ஒரு பொருளை சொல்கிற போது அதை காட்டு அழகான ஒரு பொருளை சொல்லி ஒப்பிடணும். காட்டெருமையை பார்க்காத ஒருத்தனுக்கு நாட்டெருமையை காட்டி இது மாதிரி தாண்டா இருக்குன்னு சொல்லணும். இது ஓமை. விளங்க வைப்பதற்காகத்தாங்க ஓமை. பழுத்த திராட்சை பழம் மாதிரி 2 கண், அதுக்கும் மேல கருப்பு வானவில் மாதிரி 2 ரசிப்பதற்காக ஓமை. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல முடியுமா? கவிதைகளில், சினிமா பாடலில், ஒரு காலத்தில் கண்ணாசனுடைய பாடலில் வரக்கூடிய ஓமையும், பட்டுக்கோட்டை பாட்டில் வரக்கூடிய ஓமையும் எப்படி இருந்தது? இன்னைக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என் மஞ்ச பலூனு, என் சூப்பர் சலூனு, வாடி என் கூலிங் வாட்டர் மிலன்னு பாருங்க. நான் சொல்கிறப்ப என்ன பாடுபடுறேன்னு. ஏ மஞ்ச பலூன்னு, நீ சூப்பர் சலூன்னு. இது நான் ஓமை சொல்ல வரலங்க. இது இப்படிலாம் இருக்கேன்னு நம்ம பயப்படுறோம். எப்படி இருந்த ஓமைகள் என்ன அழகாக இருக்கும். அதை பார்க்குறப்பே தமிழுக்கு ஒரு இனிமேசை கிடைக்கும். இதில் இந்த ஓமைகளில் பெரிய கொடிகட்டி பறந்த கற்பனை களஞ்சியம்ங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, துரைமங்கலம் நன்னறி என்கின்ற ஒரு அரிய நூலை நமக்கு தந்த, பிரபுலிங்கலி இலையை தந்த சிவபிரகாஷ் சுவாமிகள்ங்க. இவரை ஓமை சிங்கம்னே சொல்லுவாங்க. கற்பனை களஞ்சியம் பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள். சரி, அப்படி என்ன ஒரு ஓமை சொல்கிறாரு? அது நீங்கள் நூல் முழுவதும் ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். எப்படி இருக்கணும்னு மட்டும் பாருங்களேன். பிரபுலிங்கலையில் முதல்ல இமயமலை சொல்லப்படுது. பனி பெய்து இருக்கக்கூடிய அந்த இமயமலை நானே பார்த்துருக்குறேன், போயிருக்கிறேன். நான் ரிஷிகேஷ் போயிருக்கேன். மலை முழுவதும் பனி போர்த்தப்பட்டிருக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறாங்க. அங்கு மலை பனியால் வெண்மை, அருவி நீரால் வெண்மை, அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய நிலவு வெண்மை, இப்படி எல்லாமே வெண்மையாக காட்சி தரக்கூடிய இடத்துக்கு சிவபெருமானை வணங்குவதற்காக பலர் வருகிறார்கள். அதில் முதல்ல தன்னுடைய ஐராவதம் என்கின்ற 4 தந்தங்களை உடைய வெள்ளை யானையில் வந்து இறங்குகிறான் தேவலோகத்துக்கு அதிபதியாகி இந்திரன். அடுத்ததாக அன்னவாகனத்திலே வந்து இறங்குகிறார் நம்முடைய பிரம்மதேவன். சிவபெருமானை வணங்கி ஆயிற்று. இப்போது இவர்களுக்கு தங்களுடைய வாகனங்களை கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்திரனும் பிரம்மனும் கொஞ்சம் கலக்குறாங்களாம். இந்த பாட்டை பாருங்களேன். ஒழுகுறும் அருவி ஈட்டம், ஒலினால் நகுவன் திங்கள், பழகுறும் உடற்களங்கால், பாகசாதனன் கூர்ங்கோட்டு, மழகளிறு உமிழ்மதத்தால், மலர்மிசை கடவுள் ஊர்தி, அழகுரு நடையால் அன்றி அரிதரப்படா அக்குன்றில். இந்த பாட்டில் சொல்கிற விஷயத்தில் என்ன அவங்க கலங்குறாங்கன்னா, மலையும் வெண்மை, அருவியும் வெண்மை, நிலவும் வெண்மை, நம்ம கொண்டு வந்த யானையும் வெண்மை, எங்கே நிற்குதுன்னு தெரியலையே. இவருக்கு அன்னமும் வெண்மை, மலையும் வெண்மை, நிலவும் வெண்மை, கண்டுபிடிக்க முடியலையே. அப்புறம் ஒரு வாரம் கண்டுபிடிக்கிறாங்களாம். எப்படி கண்டுபிடிக்கிறாங்களாம்? அங்கே இருக்கிற அருவி ஒலியினால் வேறுபடுகிறது. நிலவு அதில் சின்ன ஒரு கருப்பு இருக்கும், கலங்கம்னு சொல்லுவோம், அதை வச்சு வேறுபடுது. ஐராவதம்ங்கிற யானை மதநீரை வெளிப்படுத்துவதால் அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க.
அன்னப்பறவையை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அது நடந்து போகிற அந்த அழகை வச்சு கண்டுபிடிச்சாங்க. நடையால் அன்னத்தையும், மதநீரால் அந்த யானையையும், கலங்கத்தால் நிலவையும், ஒலியால் அந்த அருவியையும் கொண்டதாக அந்த முழு வெண்மை அங்கே விளங்குகிறது. இவர்கள் அதிலிருந்து தங்களுடைய வாகனங்களை பிரித்தெடுத்து பார்த்து கொள்ளுகிறார்கள். பாருங்க, என்ன அழகான ஓமை. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது என்னங்க, இதை படித்து என்னங்க செய்ய போகிறோம் அப்படின்னு. இப்படியெல்லாம் பாடுவதற்கான ஒரு தன்மை வேண்டும். வெண்மையான பொருளாக யோசிக்கிறான் பாருங்க கவிஞன். அதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக இது இதனால் இது வேறுபடுகிறது, இதனால் இது வேறுபடுகிறது என்று இந்த பாட்டை திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். இந்த பாட்டில் இந்த செய்தி முழுவதும் சொல்லப்படுது. இப்போ நான் சமீபத்தில் கள்ளக்குறிச்சிக்கு புதுயுகம் சேனலுக்கு சவாலே சமாளிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அதாவது டாக்டர் ஆர்கே சண்முகம் கலை அறிவியல் கல்லூரிக்காக போயிருந்தேன். தலைவர் டாக்டர் மகுடபுடி அவர்கள். அங்கே நான் போயிருந்தபோது எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த புத்தகம் காப்பியங்களில் இயற்கை வளம். இதில் எனக்கு அந்த முதல் கட்டுரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. யார் எழுதியிருந்தா அப்படின்னா, நம்முடைய விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் முனைவர் சிவகுமார் அவர்கள் எழுதியிருந்த அந்த கட்டுரை படிக்க படிக்க அப்படியே தேன்குடம் போல் இருக்குதுங்க அம்புட்டும். அதில் நான் சின்ன துளி மட்டும்தான் உங்களுக்கு எடுத்துறேன். ஒழுகுறும் அருவி ஈட்டம், ஒலியினால் நகுவன் திங்கள், பழகுறும் உடற்களங்கால், பாகசாதனன் கூர்ங்கோட்டு, மழகளிறு உமிழ்மதத்தால், மலர்மிசை கடவுள் ஊர்தி, அழகுறு நடையால் அன்றி அரிதரப்படா அக்குன்றில். அப்போ ஓமை சொல்லுகிற போது மலையும் வெண்மை, வருகிற வாகனம் வெண்மையாக இருந்தாலும் அது குணத்தாலும் தன்மையாலும் வேறுபடுகிறது என்று சொல்லுகிற அழகு அற்புதமாக இருக்கிறது. பிரபலங்களிலை முழுவதும் படித்து பார்த்தோம்னா அதில் வரக்கூடிய ஓமைகளை ஒரு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஓமை அணியின் அழகு அற்புத தன்மையுடையது. இதை திரைப்பட பாடல்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.